தங்கம் விலை ஒரே நாளில் 1120 ரூபாய் உயர்ந்து சவரன் 83,440 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கம் விலையால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கம் விலை சவரன் 1 லட்சம் ரூபாய் என்ற இலக்கை மிக விரைவில் எட்டும் என தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் 2 முறை தங்கம் விலை உயர்ந்ததற்கு அமெரிக்க அதிபரின் விசா தொடர்பான அறிவிப்புதான் காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 83,000 கடந்து மிக விரைவாக 84,000 கடக்கக்கூடிய சூழ்நிலை தங்கம் போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் விலை ஏற்றம் இருந்தது. இதே மாதிரியான தொடர்ந்து நாளையும் நடைபெறும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக தங்கம் ஒரு புதிய உச்சம் மிக விரைவாக ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம கூறியது போல் 80,000 கடந்து விட்டது. இனி அதனுடைய இலக்கு 1 லட்சம் அப்படிங்கிறதுக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தங்கம் மிக விரைவாக 1 லட்சம் அப்படிங்கிற இலக்கை கடந்துவிடும். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மேலும் 25 லட்சம் பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தால் நாட்டில் 10 கோடியே 30 லட்சம் பெண்களுக்கு இலவச சிலிண்டர் கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் நாய்களுக்கு உணவளிப்பது தொடர்பான ப்ளூ கிராஸின் கடிதத்திற்கு தமிழக டிஜிபி பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். தெருநாய் விவகாரத்தில் குற்றங்களை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நாய் மனித மோதல்களில் முகாந்திரம் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக டிஜிபி கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அமைச்சர் துரைமுருகன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுக்களுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் உத்தரவிட்டுள்ளது. சென்னை புழல் சிறையில் உள்ள இலங்கை பெண் மேரியிடம் 2 நாட்கள் அமலாக்கத்துறை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் புதுப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மேரி 2019ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சினிமாவில் பேசுவது போல் பொது நிகழ்வுகளில் பேசுவதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். விஜயின் பின்புலத்தில் அமித்ஷா, பாஜக இருக்கும் தைரியத்தில் அரசியல் அரிச்சுவடி தெரியாமல் பேசுவதாகவும் கூறியுள்ளார். யாரையும் தாக்கியோ தூக்கியோ பேச வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும், அப்படி செய்வதானால் நெஞ்சை நிமிர்த்தியபடி நேரடியாகவே அரசியலுக்கு வந்துவிடுவேன் என்றும் இயக்குனர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இட்லி கடை பட ட்ரெய்லர் விழாவில் இயக்குனர் பார்த்திபன் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பேசியதாக சர்ச்சைகள் கிளம்பிய நிலையில் எக்ஸ் தள பக்கத்தில் இவ்வாறு பார்த்திபன் பதிவிட்டுள்ளார். பட்டாசு தொழிலாளர்களின் நலனுக்காக பட்டாசு உற்பத்தி கழகம் அமைத்து உத்தரவு பிறப்பிக்க கோரிய மனுவுக்கு மத்திய மாநில அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மத்திய மாநில அரசு தரப்பின் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை திருவான்மியூர் டைடல் பார்க் பகுதியில் உள்ள சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த இரும்பு தகரத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சரி செய்துள்ளது. இதுகுறித்து வீடியோ வெளியான நிலையில் தற்காலிகமாக இரும்பு தகரம் வெல்டிங் செய்யப்பட்டதுடன் அது விரைவில் முழுவதுமாக சரி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்திற்காக கொண்டு செல்லப்படும் திருப்பதி திருக்குடைகள் ஊர்வலத்தின் முக்கிய நிகழ்வான கவுனி தாண்டுதல் நிகழ்ச்சி சென்னை யானை கவுனியில் நடைபெற்றது. கவுனி தாண்டுதல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு மனமுருகி வழிபட்டனர். திருச்செந்தூர் கோவில் அருகே உள்ள பஞ்ச லிங்கத்தை தரிசிப்பதற்கு மட்டும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் அனுமதி இல்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் குடியாத்தத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ காளியம்மன் கோவில் தேவஸ்தானம் சார்பாக கடஸ்தாபன ஊர்வலம் நடைபெற்றது.
ஒரே நேரத்தில் 4 அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் திருவீதி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை நாரையூர் கிராமத்தில் பட்டியலின மக்கள் கோவில் கட்டுவதை தடுக்கும் அதிகாரிகளை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக குலதெய்வ வழிபாடு அந்த இடத்தில் செய்து வருவதாகவும் அதை அதிகாரிகள் தடுப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். கேரள மாநிலம் கொல்லத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் போலீசில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐசக் என்பவர் தனது மனைவி ஷாலினியை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு கொலைக்கான காரணத்தை முகநூலில் பதிவிட்டுவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.